ஓகே காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் பேடிஎம்மை எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் எப்படி மினி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை எப்படி பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணுறது, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஆப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஆல்ரெடி இந்த ஆப் இருந்துச்சுன்னா மறக்காமல் ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இன்டர்ஃபேஸில் சிம்பிளாக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம நியூ யூஸர்னால மேலே இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், செட்டிங் ஐக்கானை. அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க. நீங்கள் சிம்பிளாக லாகின் பண்ணுற மாதிரி தான் மொபைல் நம்பர் கொடுத்து ஒரு ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நேமு அந்த மாதிரி ஒரு சில டீட்டெயிலாம் நீங்கள் செட்டிங் பண்ணிக்கணும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை பண்ணிக்கோங்க. நான் சொன்ன செட்டப் தான், உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பேடிஎம் எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எக்கச்சக்கமான ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மூவி டிக்கெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கேஷ்பேக் நிறையா கிடைக்கும், ஆன்லைன் ஷாப்பிங் கூட இந்த பேடிஎம்லேருந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது, மணி ஏர்னிங் சேனல். அந்த சேனலுக்கான லிங்க்கு வீடியோக்குள்ளே கொடுக்குறேன், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் போகக்கூடிய அப்ளிகேஷன் எல்லாமே நீங்கள் வித்ட்ரா பண்ணுறது வந்து இந்த பேடிஎம்மில் தான் வித்ட்ரா பண்ணணும். ஓகே, நீங்கள் ஓடிபி போட்டோடனே உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பரை பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணிக்கலான்னு கேட்கும். ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா லிங்க் பண்ணிக்கலாம், இல்லை நான் அப்புறம் பண்ணிக்கணும்னு வச்சிங்கன்னா ஐ லேட்டர்னு கொடுத்துக்கலாம். நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்குரிய பேங்க்கை செலக்ட் பண்ணி நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரி வரும். நான் இப்போதைக்கு பண்ணல, நெக்ஸ்ட்டு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மினி கேஒய்சி பண்ணணும், அது நம்ம மொபைல்லே பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், என்ஆர்இஜின்னு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்லாம் கேட்பாங்க. அதில் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் பெட்டர், குயிக்காகவே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். டிரைவிங் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இல்லாட்டி உங்கள் அப்பா, பேரண்ட்ஸு, மதர்ஸு யார்ட்டையாவது இருந்தால் அதை போட்டு நீங்கள் யாரோட டிரைவிங் லைசன்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு அக்ரீன் கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மினி கேஒய்சி கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்து வந்து பேடிஎம் செக்யூரிட்டி, அதாவது பேட்டர்ன் லாக் அந்த மாதிரி போட சொல்லுவாங்க, நீங்கள் போட்டுக்கலாம். இதில் ஒரு சில இதுக்கு மட்டும் ஸ்க்ரீன் ரெக்கார்டு அளவு கிடையாது. நான் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் உள்ள செட்டிங்ஸ்லாம் நான் ஷோ பண்ணுறேன், பாருங்கள். இதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ண பார்த்தீங்களா, அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இதில் பாஸ்புக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது பேடிஎம் வேலெட்டு உங்கள் பேங்க்குக்கு டைரெக்டாக அமௌண்ட்டு போகாது, இந்த வேலெட்டுக்கு வரும். ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டெல்லாம் இந்த வேலெட்லேருந்து டைரெக்டாக நம்ம பேங்க்குக்கு சென்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வேறு எதுவும் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ரீசார்ஜ் அந்த மாதிரி. அதுக்காக தான் மினி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும். இல்லை ப்ரோ, நான் ஆன்லைன் ஏர்னிங்லாம் பண்ண மாட்டேன் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கேஒய்சி பண்ண தேவையில்லை, டைரெக்டாக பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிலே நிறைய ஆட்ஸ் ஷோ பண்ணுறாங்க பேடிஎம் பற்றி. ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு அப்ளிகேஷன் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனில் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா பேடிஎம் தான் நான் சொல்லுவேன். பட் ஆனால் சர்வீஸ் இப்போ கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. மேபி சீக்கிரம் சால்வ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் ஃபுல் கேஒய்சி பண்ணணுன்னா அந்த நியர்பை ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் அளவு கேட்பாங்க. அளவு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கேஒய்சி டீலர், அதாவது கேஒய்சி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஷாப் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே போய் ஒரு 50 ரூபா கேட்பாங்க. பட் ஆனால் அவங்க ஃப்ரீன்னு தான் சொல்லுவாங்க இந்த அப்ளிகேஷனில். நீங்கள் ஷாப்புக்கு போனீங்கன்னா மினிமம் ஒரு 50 ரூபா வாங்கிடுவாங்க. 50 ரூபா கொடுத்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. லைஃப் டைம் உங்களுக்கு ஃப்ரீ தான் கேஒய்சி. அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இதில் உள்ள எலிஜிபிலிட்டிஸ் நிறையா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து மீண்டும்